அனைவருக்கும் வணக்கம். நான் கேடிடி பிளாக் தர்ஷினி. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இடியப்ப கொத்து தான் இன்றைக்குங்கிற சமையல். இரவு சாப்பாடு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல் வீடியோவுக்கு போக முதல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இடியப்ப கொத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். இடியப்பம், வெள்ளை இடியப்பம் அவிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய், முட்டை, 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, போஞ்சி, கறிமிளகாய், கேரட், கத்தரிக்காய், லீட்ஸி, தக்காளி, உருளைக்கிழங்கு. இவ்வளவு தேவையான பொருட்கள். மற்ற சாமான் போடக்குள்ள பார்ப்போம். இவ்வளவு மரக்கிற சாமான் எடுத்து வச்சிருக்கேன். மற்றது கொச்சிக்காய், கட்டத்தூள், உப்புத்தூள் எல்லாம் போடக்குள்ள பார்ப்போம். வாங்க இதை வட்டி எடுக்கும் போது வட்டி எடுத்து போட்டு வீடியோ சாச்சி. இனி எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெயை ஊற்றி மரக்கறியை பொரிச்சு எடுப்போம். ஒன்றுண்டாவது பொரிச்சு எண்ணெய் சூடாகட்டும். இப்ப உருளைக்கிழங்கு முதல் பொரிப்போம். வேற வேறையாட்டம் பொரிச்செடுக்கணும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி கழுவி போட்டு எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். மரக்கறி எல்லாம் இந்த உருளைக்கிழங்க பொரிச்செடுத்து போட்டு ஒரு மரக்கறியா பொரிச்சு எடுப்போம். சரி, இது பொரிக்கட்டும். இப்ப உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டு நல்லா பொரிக்க தேவையில்லை. சாடவை பொரிச்செடுத்தா சரி. நல்லா முருகை பொரிக்க தேவையில்லை. இந்த அருகில் சாடவை சிவப்பு நிறத்துல இருந்துருக்கு. அதே மாதிரி இது போஞ்சி துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் பொரிச்செடுக்கும். போஞ்சும் பொரிச்சாச்சு. நல்லா பொரிச்செடுக்க தேவையில்லை. சாடம் கொஞ்சம் அவியிற மாதிரி இருந்தா சரி. அவிஞ்ச மாதிரி இருந்தா இப்போ கத்தரிக்காயை போடுவோம். இப்போ கத்தரிக்காயும் பொரிஞ்சிட்டு நல்லா இறக்குவோம். கத்தரிக்காய் நல்லா முருகை பொரிக்கணும். இல்லை வதக்கி எடுக்கிறது தானே.
இப்போ கேரட்டை போடுவோம். கேரட்டையும் பொரிச்செடு. கேரட்டும் பொரிஞ்சிட்டு இப்போ பொரிச்செடுத்தாச்சு. உருளைக்கிழங்கையும் கத்தரிக்காயையும் போஞ்சையும் கேரட்டையும் பொரிச்சு வச்சிருக்கேன். இனி தாளிப்போம். இப்போ அந்த சட்டிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொரிச்ச சட்டிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த பொரிச்ச எண்ணெயிலே தாளிப்பு எடுக்கணும். கடுகு ஒரு அடுத்து சீரகம், வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போடுவோம். வெங்காயம் வதங்கு படட்டும். வெஞ்சி வெள்ளை போடு, அதையும் போடும். அரைச்சி வச்சிருக்கேன். நல்லா வதங்கு படட்டும். இஞ்சி வெள்ளை போடும் போட்டுருக்குது. இது வந்து கறி மிளகாய், அதையும் போட்டு வதக்குவோம். நமக்கு தேவையான அளவு போடலாம். கூட வேணுமெண்டா கூட போடலாம், குறைய வேணுமெண்டா. இப்ப வந்து லீக்ஸ போடுவோம். இதெல்லாம் பொரிக்க தேவையில்லை. இது வதக்கி எடுத்தோம்டா சரி. இது சரியா வதங்குற சாமான் தானே. பொரிச்சும் போடுவாங்க, நான் வதக்கி தான் போடுறோம். இப்போ தக்காளியை போடுவோம். இதெல்லாம் வதங்கு பட்டுட்டு பொரிச்சு வச்ச கேரட், தேவையான அளவு உப்புத்தூள் போடுவோம். இடியப்பத்துக்கும் போட்டாலும் சரி, இதுக்கு அளவாத்தான் போடணும். தூள் உரப்பு தேவையான அளவுக்கு கட்டத்தூள் போட்டு உரப்பு போட்டோம்னா சரி. பங்கு பட்டுட்டு இதை வச்சு போட்டு நீ முட்டையை பொரிச்சது. இப்ப வந்து 3 முட்டை அடிச்சு எடுத்திருக்கேன். உடைச்சி கொஞ்சம் உப்பு தண்ணி விட்டு பொரிச்செடுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவோம்.
பொரிச்செடுப்போம் முட்டை. இப்போ முட்டைய அடுத்த பக்கம் பிரட்டி எடுத்துட்டேன். இப்போ இடியப்பத்தை பிச்சு பிச்சு எடுப்போம். சின்ன சின்ன பிச்சு பிச்சு போட்டாதான் கொத்தா வரும். சின்ன பிச்சு பிச்சு எடுத்துட்டேன். ஒரு இடியப்பவும் முழுசா இல்லை. இனி முட்டையை பிச்சு எடுப்போம். இப்போ முட்டையையும் சின்ன சின்ன துண்டாக பிச்சு பிச்சு சுடுவது பெரிய விளங்காது. இப்போ சின்ன சின்ன துண்டாக பொரிச்ச முட்டைய எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ள முட்டைய போடுவோம். இப்போ கோழியும் பொரிச்சு போடலாம். நான் முட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன். மரக்கறியோட சேர்ந்து முட்டையும் பிரட்டுப்பட்டுட்டு இனி இடியப்பத்தை போடுவோம். இடியப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி கிளறி சட்டி கொஞ்சம் சின்ன நிறைய பெரிய சட்டியில போட்டு எடுக்கணும். படு போகணும். இடியப்ப கொத்து ரெடி ஆயிட்டு எல்லா மரக்கறியும் சேர்ந்துட்டு அதோட நம்ம இதுக்கு கோழியும் பிரிச்சு போட்டு போடலாம். சரி, இப்ப இடியப்ப கொத்து ரெடி ஆயிட்டு இப்ப சாப்பிட்டு பாப்பு. முட்டையெல்லாம் துண்டு துண்டா கிடக்கு. நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. இது கோழி பொரிச்சு போட்டும் போடலாம். இதுக்கு துண்டு துண்டாக மற்ற குழம்புடையும் சாப்பிடலாம். நம்ம என்ன குழம்புடையும் சாப்பிடலாம். மீன் குழம்புடையும் சாப்பிடலாம். கோழி குழம்புடையும் சாப்பிடலாம். நீங்களும் செய்து பாருங்க. கோழி போட்டு முட்டை பொரிச்சு போட்டு செய்து போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் கோழி போடல, முட்டை மட்டும் தான் பொரிச்சு போட்டிருக்கேன். நீங்க செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இந்த சாப்பாடு இருக்குன்னு சொல்லி.
இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.